செவ்வாய் கிரகத்தின் விண்வெளி சுற்றுவட்ட பாதையில் மங்கள்யான் விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய அத்தியாயத்தை துவக்கியுள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் என்ற விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தியது. பூமி கிரகத்தின் ஈர்ப்பு பகுதியிலிருந்து விலகி செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கியது. கடந்த திங்களன்று மங்கள்யானின் திரவ என்ஜினை இயக்கி செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தி எல்லைக்குள் விண்கலத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொண்டு வந்தனர். புதன்கிழமையன்று காலை 7:17 மணிக்கு பெங்களூரில் இருந்த இஸ்ரோ தலைமையகத்தில் இருந்தபடி விஞ்ஞானிகள் மீண்டும் திரவ என்ஜினை இயக்கி மங்கள்யானின் வேகத்தை குறைத்தனர். இதையடுத்து செவ்வாய் கிரகத்துக்குள் நுழைந்த விண்கலம் அதன் விண்வெளி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இஸ்ரோ தலைமையகத்தில் பம்பரமாக சுழன்று செயல்பட்ட விஞ்ஞானிகள் மங்கள்யான் திட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்திய விஞ்ஞானிகளின் இந்த அருஞ்சாதனையை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மனமாற பாராட்டினார். The target delta velocity to be achieved is 1098.7 meters per second, and we are now the countdown towards reaching the end of the occult period with the antenna. India has successfully reached Mars. History has been created today. I congratulate all ISRO scientists as well as all my fellow Indians on this historic occasion. இதன் மூலம் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இதற்கு முன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய கூட்டமைப்பு ஆகியவை செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளன. செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பும் முதல் முயற்சியிலேயே வெற்றி வாகை சூடியுள்ள முதலாவது நாடு என்ற சிறப்பு அந்தஸ்தையும் இந்தியா பெற்றுள்ளது. இதற்கு முன் செவ்வாய்க்கு செயற்கைக்கோள்களை அனுப்பிய நாடுகளின் முதலாவது முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பும் செயல் திட்டத்துக்கு இஸ்ரோ 450 கோடி ரூபாயை மட்டுமே செலவழித்துள்ளது. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த செலவில் செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பிய நாடு என்ற அடுக்கடுக்காக பல பெருமைகளை இந்தியா பெற்றுள்ளது.